Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கரிசலாங்கண்ணி இலையை பயன்படுத்தி ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கரிசலாங்கண்ணில 2-3 வெரைட்டி இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் எடுத்துறோம். நிறைய பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயன்படுத்துவாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணில கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது நிறைய பேர் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கையில் வச்சு தேய்ச்சாலே அந்த சாறு நல்லா கருப்பு கலராக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. நம்ம இதில் இருக்கிற இப்போ நான் இந்த இலையை கசக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கருப்பாகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கியிருக்கேன். கையில் பாருங்கள், கையே இப்போ கருப்பாயிருச்சு. இதே நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. பூ பார்த்தீங்கன்னா நல்லா சன்ஃப்ளவர் மாதிரி நல்லா எல்லோ கலரில் சின்ன பூவாக இருக்கும். இப்போ நான் இந்த இலைகளை எடுத்துகிட்டு நான் கசக்கி காமிக்கிறேன் பாருங்கள். கையை பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ணிட்டேன். நான் இப்போது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையை நான் கசக்கி காமிக்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா கசக்கிட்டேன். ஆனாலும் இது கலர் ஒன்றும் மாறல. பாருங்கள், கலர் லைட் க்ரீனிஷாக அப்படியே தான் இருக்குது. அதனால் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது எப்பொழுதுமே மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு பதிலாக வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி நல்லா கருப்பாகும். இப்போ நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கரிசலாங்கண்ணி இலை 200 கிராம், ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். இப்போ நம்ம இலைகள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி இலையும் கருஞ்சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரிசலாங்கண்ணியும் கருஞ்சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இரும்பு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 200 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இரும்பு கடாய் வச்சுருந்தீங்கன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன கடாய் இருக்கோ அந்த கடாய் பயன்படுத்தி நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற இரும்பு சத்து நல்லா இறங்கிடும். அதனால் எண்ணெய் காய்ச்சறதுக்கு எப்போவுமே இரும்பு கடாய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. ரொம்ப அதிகமான சூடாக்க வேணாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கரிசலாங்கண்ணி பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப பொங்கிரும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை ரொம்ப நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா கொதிச்சு எசன்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு லேசான காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ துணியை மேலே வைக்காமல் அப்படியே வடிகட்டணும் அப்படின்னா இலையை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சின்ன சின்ன விழுதுகள் வந்து எண்ணெய்க்குள்ளே போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி மேலே ஒரு துணியை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக எண்ணெய் வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரிசலாங்கண்ணி எண்ணெய் ரெடி பண்ணியாச்சு. இந்த எண்ணெய் வந்து முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இதை வந்து இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.